ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு யாராச்சும் ஒருத்தர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மா, அப்பா, அப்போ இல்லைனா கூட பிறந்தவங்க, இல்லைனா ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அப்படி இல்லைனா ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு நல்ல டீச்சர். சரி, இவங்க யாருமே இல்லைனா கடவுளே காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் வேண்டிப்போம். ஆனால் இவங்க யாருமே நமக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, அகெயின்ஸ்டாக வேலை பார்த்தா எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. அப்படி எதிராக செயல்பட்டும் சாதிச்சு காட்டின ஒருத்தர் தான் சூரியபுத்திரன் கர்ணன். அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. பெத்த உடனே இந்த குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லி ஆற்றுல விட்டுருவாங்க அம்மா. அது மட்டும் இல்லாமல் என் பசங்க 5 பேரில் ஒருத்தனை தவிர நீ வேற யாரையுமே கொல்லக்கூடாதுப்பான்னு சொல்லி வர வாங்கிடுவாங்க. அப்பா சூரிய தேவர் கொடுத்த கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திர தேவர் சூழ்ச்சி பண்ணி பறிச்சுட்டு போயிடுவார். தேவருக்கு அதிபதி தேவேந்திரர் மானிடனான கர்ணனிடம் சதிச்செயல் புரிந்தார். வளர்த்த அப்பா நீ தேரோட்டியோட பையன், ஸோ நீ அந்த வேலை தான் பார்க்கணும், அதுதான் கற்றுக்கணும். நீ வில்லம்பு விட கற்றுக்கிட்ட அப்படின்னா உனக்கு இந்த வீடு சரிப்படாதுப்பா, நீ வீட்டை விட்டு வெளில போன்றுவார். கற்றுக்க போன இடத்துல கற்றுக் கொடுத்த பரசுராமர் கடைசி நேரத்தில் உனக்கு முக்கியமான நேரத்தில் நீ கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்து போயிடும்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரு. ஃப்ரெண்டாக இருந்த துரியோதனே அவங்க மாமா சகுனி பேச்சை கேட்டு இவன்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்குது, இவனை நம்ம கூட வச்சுக்கிட்ட நல்லதுன்னு சொல்லி அவர் சொன்ன பேச்சை கேட்டு தான் இவனை ஃப்ரெண்டாக வச்சுட்டு இருப்பான். சரி, இவங்க எல்லாரும் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா படைச்ச கடவுளே சாக போகிற கடைசி நேரத்தில் நீ செஞ்ச புண்ணியத்தையெல்லாம் எனக்கு தானமாக கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவார். நீ செய்த தர்மத்தின் பலனையெல்லாம் எனக்கு தாரி வார்த்து கொடுத்து விடு, அது போதும். இப்படி இவங்க எல்லாருமே தனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாலும் அவரோட திறமையால கடவுளே உட்கார்ந்திருந்த தேரை 2 அடி நகர்த்தி காட்டுவாரு கர்ணன். தாமதமானதா ஆச்சாரியர் மகனே. மகாபாரதத்துல எத்தனையோ கேரக்டர் வந்துட்டு போயிருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர்னா அது கர்ணன் மட்டும்தான். உங்களுக்கு மகாபாரதத்துல யாரை பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.